வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க காந்தியின் லட்சியங்கள் நமக்கு உத்வேகம் அளிக்கிறது என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நமது தேசத்திற்காக தியாகம் செய்த அனைவருக்கும் நான் அஞ்சலி செலுத்துகிறேன். அவர்களின் சேவை மற்றும் தியாகங்களை நினைவு கூறுகிறேன் என்றும் கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க 100வது ராக்கெட்டை ஏவிய இஸ்ரோவிற்கு வாழ்த்துகள். இதில் தனியார் துறையும் கைகோர்ப்பதன் மூலம் இந்தியாவின் விண்வெளி பயணம் தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டும். இந்த நம்ப முடியாத மைல்கல் நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்களின் தொலைநோக்கு, அர்ப்பணிப்பை விளக்குகிறது என பெருமிதம் தெரிவித்து பிரதமர் மோடி வாழ்த்தி பதிவிட்டுள்ளார். டெல்லி பட்பர்கஞ்ச் தொகுதியில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக நடந்த பேரணியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து பிரதமர் மேடையை அடைந்ததும் அவரது காலில் விழுந்த பாஜக வேட்பாளரை தடுத்து நிறுத்தி இளம் வேட்பாளரின் காலை 3 முறை தொட்டு பிரதமர் மோடி வணங்கினார். மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். கெஜ்ரிவால் ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கத்தை நடத்தினார். முந்தைய தேர்தலில் யமுனை நதியை தூய்மைப்படுத்தி அதில் குளித்து நீரை குடிப்பேன் என்று வாக்குறுதி அளித்த கெஜ்ரிவால் அதை செய்யவில்லை என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறினார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி அளித்தபடி யமுனை நீரை குடிக்க நான் அவருக்கு சவால் விடுகிறேன் என்றும் தெரிவித்தார். காந்தியின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் நிகழ்ச்சிகளை காந்தி மண்டபத்தில் நடத்தாமல் அருங்காட்சியகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடத்துவது அர்த்தமுள்ளதா? பல முறை வலியுறுத்தியும் முதல்வர் பிடிவாதமாக மறுத்துவிட்டார் என கவர்னர் ரவி கூறியுள்ளார். காந்திஜி தன் வாழ்நாளில் திராவிட சித்தாந்தவாதிகளால் கேலி செய்யப்பட்டார். அதே நிலை இன்று தொடர வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கான தேடுதல் குழு அறிவிக்கையை தமிழக அரசு திரும்பப் பெற கவர்னர் ரவி அறிவுறுத்தியுள்ளார். தமிழக அரசு அமைத்துள்ள தேடுதல் குழு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிரானது. யுஜிசி பிரதிநிதி அடங்கிய கவர்னரால் நியமிக்கப்பட்ட தேடுதல் குழுவை மாநில அரசு அங்கீகரிக்க வேண்டுமென அவர் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் இரும்பொறையைச் சேர்ந்தவர் லோகு என்கிற லோகநாதனுக்கும் அவரது நண்பர் தமிழ்ச்செல்வனுக்கும் மது குடிக்கும்போது தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் ஏற்பட்டது. இதில் சூர்யா, மோகன், தமிழ்ச்செல்வன் ஆகிய 3 பேரும் சேர்த்து லோகநாதனை தாக்கி கொலை செய்தனர். சிறுமுகை போலீசார் 3 பேரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர். திமுக 7வது முறையாக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கூறி முதல்வர் ஸ்டாலின் ஒரு பகல் கனவில் இருக்கிறார் என பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தார். நாடக கம்பெனி போலத்தான் திமுக ஆட்சி நடக்கிறது. எனவே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்றும் சொன்னார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 6 மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்துவதை தடுக்க வேண்டும் என அப்போது மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஈவேராவை இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்யும் சூழ்நிலைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளார் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் அரசியல் களத்தில் பொழுதுபோக்கிற்காக கவர்னர் பதவியை வைத்துக் கொண்டு ஒருவர் அரசியல்வாதி போல் பேசி வருகிறார் என அவர் கூறினார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைந்தால் மகிழ்ச்சிதான். அவருக்கு என் வாழ்த்துக்கள் என்றும், ஆனால் ஆதவ் அர்ஜுனா எங்களுடன் தொடர்ந்து இயங்கவில்லை என்பது வருத்தம்தான் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜகவின் ஹர்பிரீத் சிங் கவுர் பப்லா 19 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சி ஆதரவுடன் போட்டியிட்ட ஆம் ஆத்மி வேட்பாளர் பிரேம்லதா 17 ஓட்டுகள் பெற்று 2 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியதால் டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படவில்லை. மாநில அரசின் மிரட்டலுக்கெல்லாம் மோடி பயந்தவர் இல்லை என வல்லாளப்பட்டியில் நடந்த பாராட்டு விழாவில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேசினார். உக்ரைன், ரஷ்யா கண்ணில் விரல் விட்டு ஆட்டும் மோடி மாநில அரசுக்கு பயப்படுகிறாரா? இந்த ஊர் மக்களின் அன்புக்காக மட்டுமே மோடி டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்துள்ளார் என்றும் கூறினார். திராவிடம் என்பது ஈவேரா கண்டுபிடித்த சொல் அல்ல என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திராவிடம் என்ற சொல் வேண்டாம் என்றால் அதனை புழக்கத்துக்கு கொண்டு வந்த பண்டிதர் அயோத்திதாசரை தான் விமர்சிக்க வேண்டும். பண்டிதர் அயோத்திதாசரை இவர்களால் விமர்சிக்க முடியாது. அது மிகவும் ஆபத்தானது என அவர் கூறினார். தமிழக கனிம வளங்களை லாரி உரிமையாளர்களை கடத்தாமல் இருந்தால் சரி என நீர்வள மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொன்னார். பாலாற்றில் தோல் கழிவுநீர் மாசால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதும் கண்காணிப்பு குழுவை அமைப்பதையும் தமிழக அரசுதான் முடிவு செய்யும் என்றும் கூறினார். மதுரை தேசிய நெடுஞ்சாலை திருமங்கலம் ராஜபாளையம் 4 வழிச்சாலை பணியால் விபத்து ஏற்படுவதால் சுரங்கப்பாதை வசதி கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஈவேராவை நான் இழிவுபடுத்தி பேசவில்லை. அவர் பேசியது, எழுதியதை பேசினேன். ஈவேராவை பற்றி பேசுபவர்களுக்கு அவர் பேசியது மற்றும் எழுதியதை பற்றி பேச துணிவில்லை என சீமான் கூறினார். கனிமொழி தூத்துக்குடியில் 2 முறை போட்டியிட என்ன காரணம்?
கனிமொழிக்கு ஈவேரா பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார். வேங்கை வயல் பகுதியை போலீசார் தனி தீவாக வைத்துள்ளனர். இந்த பிரச்சனையில் முதல்வர் ஸ்டாலின் தலையிட வேண்டும் என திருமாவளவன் கூறியுள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வடமாநிலத்தவர் ஓட்டுகளை பெற திமுகவினர் ஹிந்தியில் நோட்டீஸ் அச்சிட்டு வெளியிட்டுள்ளனர். அந்த நோட்டீஸில் திமுக தலைவர்கள் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல், இளங்கோவன், திருமகன் ஈவேரா ஆகியோர் படங்கள் இடம்பெற்றுள்ளன. ரேஷன் கடைகளில் விநியோகிக்க தமிழக அரசு இந்திய உணவுக் கழகத்திடம் கிலோ 28 ரூபாய்க்கு வாங்கும் அரிசியை 22 ரூபாய்க்கு வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இம்மாதம் 17ஆம் தேதி முதல் புதிய விலைக்கு அரிசி வழங்கப்படுகிறது. 9 லட்சம் டன் அரிசி வாங்குவதால் 495 கோடி ரூபாய் செலவு மிச்சமாகும். பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலைய திட்டத்திற்கு நிலம் தருவோருக்கு சந்தை மதிப்பை விட 5 மடங்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இழப்பீட்டுத் தொகை நிர்ணயம் செய்யும் பணி துவங்கியுள்ளது. வரும் மார்ச் முதல் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. திருவல்லிக்கேணி கிருஷ்ணாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரரான தனுஷ் நேற்று நள்ளிரவு தனது வீட்டின் அருகே மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த ஐசோஸ் போலீசார் 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் போல தங்கியிருந்த மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசலை சேர்ந்த அல்பசீத் நேற்று முன்தினம் என்ஐஏ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் அல்பசீத் மற்றும் அவரது கூட்டாளிகள் வடசென்னை அனல் மின் நிலையம் மற்றும் சர்ச்சுக்கு குண்டு வைக்கும் சதித்திட்டத்துடன் செயல்பட்டது தெரியவந்துள்ளது. கொடைக்கானல் அட்டுவம்பட்டி அன்னை தெரசா மகளிர் கல்லூரி உள்ளது. இந்த பல்கலைக்கழக பேராசிரியைகள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நீதிமன்ற உத்தரவை மதித்து யுஜிசி முறைப்படி ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி வளாகம் முன்பு போராட்டம் நடத்தினர். 30க்கும் மேற்பட்ட பேராசிரியைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலர்களை தரக்குறைவாக பேசிய திமுக நகர செயலாளர் நவாபை கண்டித்து நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கம் சார்பில் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கோஷம் எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஆதனூர் ராமசாமி என்பவரது மகள் மாலதி 6ஆம் வகுப்பு படித்து வந்தார். திடீரென வீட்டில் மயங்கி விழுந்தார். பள்ளி மாணவி அதிகமாக அரிசி சாப்பிட்டதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்ததாக மருத்துவர் தெரிவித்தார். எப்போதும் என்றான் போலீசார் விசாரிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராஜி வயது 58. போலீஸ் ஸ்டேஷனில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லும் வழியில் காரிலேயே இறந்தார். 2 தினங்களுக்கு முன்புதான் இன்ஸ்பெக்டர் ராஜுக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு கிடைத்துள்ளது. அவர் வரும் 2ஆம் தேதி டிஎஸ்பியாக பதவியேற்க இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவர் இறக்கும் முன் வாட்ச் கடையில் வாட்ச் பழுது பார்க்க கொடுத்து வாங்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உறவினர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இன்ஸ்பெக்டருக்கு மனைவி, ஒரு மகள் உள்ளனர். திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் எம்பி நவாஸ் கனியுடன் இருந்தவர்கள் அசைவ உணவு சாப்பிட்டதை கண்டித்து ஹோசூரில் அகில பாரத இந்து மகா சபா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். ஹோசூர் அருகே பாகலூர் பஸ் நிலைய பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். டெல்லி மாநில பதிவெண் கொண்ட காரை போலீசார் மடக்கினர். காரை நிறுத்திவிட்டு 2 பேர் தப்பி ஓடினர். அந்த காரில் இருந்த 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய 2 பேரையும் தேடுகின்றனர். கோவை மாவட்டம் காரமடை டீச்சர்ஸ் காலனி பகுதியில் 60 வயதான மாதேஷ் என்பவர் நாய்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அவரை பொதுமக்கள் பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்தனர். விரைந்து சென்ற போலீசார் மாதேஷை மீட்டு போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்கின்றனர். கோவை மாநகராட்சியுடன் கீரணத்தம் ஊராட்சியை இணைப்பதை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என கோஷங்கள் எழுப்பினர். கோவையைச் சேர்ந்த 19 வயதான அக்ஷரா என்ற கல்லூரி மாணவி தனது தம்பி அரவிந்தை பள்ளிக்கு 2 வீலரில் அழைத்து சென்றுள்ளார். பள்ளியில் இறக்கி விட்டுவிட்டு கோழிக்கோடு பைபாஸ் சாலையில் சென்றபோது கண்டெய்னர் லாரிக்கு வழிவிடுவதற்காக திரும்பினார். நிலை தடுமாறிய 2 வீலர் தடுப்பு சுவரில் மோதியது. கீழே விழுந்த அக்ஷரா பரிதாபமாக இறந்தார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகில் கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் கலியபெருமாள் என்பவர் காயமடைந்தார். சிலிண்டரில் பொருத்தியிருந்த டியூப் உருவியதால் சிலிண்டர் வெடித்தது விசாரணையில் தெரிந்தது. புதுச்சேரியில் பணத்திற்கு பதிலாக ரேஷன் கடைகள் மூலம் மீண்டும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவங்கி வைத்தார். ரேஷன் கடையில் மீண்டும் அரிசி வழங்கியது மகிழ்ச்சியாக இருப்பதாக பெண்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட்டுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவித்துள்ளது.
சார் பதிவாளர், துணை வணிக வரி அலுவலர், தொழிலாளர் உதவி ஆய்வாளர் உட்பட பல்வேறு பணிகளில் உள்ள 2540 காலி இடங்களை நிரப்ப பிப்ரவரி 8 மற்றும் 23ஆம் தேதிகளில் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்கள் மற்றும் அமைதி மண்டலம் என்று வரையறை செய்யப்பட்ட இடங்களில் ஹாரன் பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரையாடுகளின் பிரசவ காலத்தை ஒட்டி மூணாறு ராஜமலை மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. பிப்ரவரி 1 முதல் அடுத்த 2 மாதங்களுக்கு மூணாறு ராஜமலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களின் கிடங்காக கோவை மாறி வருகிறது என பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் தனது அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை உக்கடம் பகுதியில் போதை மாத்திரைகள் பிடிபட்டிருக்கிறது என்கிற செய்தி மிக பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது. ஆனால் சிந்திப்பதற்கில்லாமல் சிரிப்பதற்காக ஸ்டாலின் போதைப் பொருட்களை உபயோகிக்காதீர்கள் என்று ஏதோ கனவுலகத்தில் இருந்து கொண்டு விளம்பரத்தில் பிரச்சாரம் செய்கிறார் என விமர்சித்துள்ளார். திருச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் காந்தியடிகளின் உடல் தகனம் செய்யப்பட்ட அஸ்தியின் ஒரு பகுதி வைக்கப்பட்டு மண்டபம் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த அஸ்தி மண்டபத்தில் காந்தி நினைவு தினம், சர்வோதய தினமான இன்று காலை திருச்சி சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் 250க்கும் மேற்பட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக காந்தியடிகள் திருவுருவப் படத்தை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்தனர். மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினத்தை ஒட்டி எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தி படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி உட்பட அமைச்சர்கள், MP, MLAக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 120 உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 60,880க்கும், ஒரு கிராம் 7,610 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னை ECRல் பெண்களை காரில் துரத்திய விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட உள்ளது. காரின் பதிவெண்ணை வைத்து தேடியதில் கார் விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. வேலூர் பாலாற்றில் தோல் ஆலை கழிவுகளால் ஏற்பட்ட மாசால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட ஹைகோர்ட் தீர்ப்பை தற்போது சுப்ரீம் கோர்ட்டும் உறுதி செய்துள்ளது. அதன்படி தண்ணீரை மாசுபடுத்திய தோல் தொழிற்சாலைகளிடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தரவும் மத்திய மாநில அரசு அதிகாரங்கள் அடங்கிய குழு பாலாற்றில் தோல் ஆலை கழிவுகள் கலக்காமல் இருப்பதை கண்காணிக்கவும் உத்தரவிட்டது. சமூக நீதியை கடைபிடிப்பதில் இடஒதுக்கீடு என்பது இன்றியமையாதது என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். மேலும் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் மருத்துவ கட்டமைப்புகள் அதிகமாக உள்ளது. தமிழக மாணவர்கள் 50% இடஒதுக்கீட்டில் 1207 மாணவர்கள் பயன்பெற்றதாக தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியுடன் தலக்காவூர் ஊராட்சி பகுதிகளான மானகிரி, தலக்காவூர், கீரணிப்பட்டி கிராமங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால் 100 நாள் வேலை நிறுத்தப்படும் என 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரும் அதிகாரிகளும் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் வஉசி திடலில் முல்லை மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினர் கருப்பையா தலைமை தாங்கினார். கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கையில் பிடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கோஷம் எழுப்பினர். சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மு.க. தமிழரசனை முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனை 24 மணி நேரத்தில் 6 உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்து சாதனை படைத்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற குதிரை ஏற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் துணை முதல்வர் உதயநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வீராங்கனை மிராயா தாதாபோய் தங்கப்பதக்கம் வென்று உலக குதிரை ஏற்ற தரவரிசையில் 5வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழக அரசின் கனவு இல்லம் திட்டத்திற்கு கூடுதலாக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்திட்டத்திற்கு இதுவரை 2125 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது 1 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் காலை முதல் படு ஜோராக நடக்கும் மது விற்பனையால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். அபராதம் விதிக்கும் காவல்துறையிடம் மதுப்பிரியர்கள் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டியில் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலைக்கான ஜாப் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் வேலை கொடுக்க வேண்டும், நிலுவையில் உள்ள சம்பளம் உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் மணலூர் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்புதலை நிறுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் விரைவில் மாட்டுக் கொட்டகைகள் திறக்கப்பட உள்ளன. ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வீதம் வசூலித்து பராமரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக பேசின் பிரிட்ஜ் சாலையில் 500 மாடுகளை தங்க வைக்கும் அளவிற்கு 7700 சதுரடி பரப்பளவில் நவீன மாட்டுக் கொட்டகை அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வெள்ளலூர் குப்பை கிடங்கை மக்கள் நடமாட்டமில்லாத பகுதியில் அமைக்க வேண்டும் என மனுவில் கூறியுள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறை அதிகாரிகளும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு சட்டை அணியாமல் வந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மனிதநேய வார விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் இயங்கி வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒரு மாணவரை ஆங்கில துறை தலைவர் சாமுவேல் தீபக் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்லூரி முன்பாக மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொண்டகிந்தனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட மல்லரப்பட்டி பகுதியில் 6 மாத காலங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலை குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை கலெக்டர் ஆபீஸ் முன்பு காட்டுநாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட மக்கள் 2ஆம் கட்ட காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தங்களின் குழந்தைகளுக்கு இந்து காட்டுநாயக்கன் எனும் பழங்குடியின ஜாதி சான்று வழங்க வலியுறுத்துகின்றனர். ஜாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என கூறினர். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சிறப்பு விசாரணை குழுவில் இடம்பெற்றிருந்த தமிழக மாநில சைபர் கிரைம் டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி விலகியுள்ளார். தன்னை சரியாக பணி செய்ய விடாமல் பெண் IPS அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தவர் இதன் காரணமாக விசாரணை குழுவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். டிஎஸ்பி ரவியின் இந்த முடிவு காவல்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ராமநாதபுரம் அருகே அழகன்குளம் நாட்டார் வலசையில் 10 ஆண்டுகளாக அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடையால் அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடையை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கடையின் அருகே அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் கடையை அகற்றுவதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். கொடைக்கானல் மேல்மலை கிராம வனப்பகுதிகளில் யானைகள் நடமாட்டத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி யானை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், உடனடியாக விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த பல்டாக்டர் கார்த்திக் வீட்டில் கடந்த 12ஆம் தேதி 136 சவரன் நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது. போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடினர். இந்த வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த வைரமணி, மணிசங்கர், கார்த்திக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 136 சவரன் நகைகளும் 3 லட்சம் ரூபாய் பணம், சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜகவர் அலி சமீபத்தில் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் விரிவான விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி அவரது மனைவி ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த ஹைகோர்ட் அடக்கம் செய்யப்பட்ட ஜகவர் அலியின் உடலை தோண்டி எடுத்து மீண்டும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பருத்தி ஏலம் நடைபெறும். இந்நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் 1,26 லட்சம் ரூபாய்க்கு பருத்தி ஏலம் போனதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதனால் பருத்தி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் அனந்தபுரத்தில் திருநங்கைகள் ஆட்டோ டிரைவரிடம் பணம் பறித்துக் கொண்டு கட்டையால் அடித்து தலையை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே காப்பிலியப்பட்டி ஏடி காலனியைச் சேர்ந்த போஸ்ட் ஆபீஸ் ஊழியர் சாந்தி, வயது 48. இவருக்கு 3 பெண் குழந்தைகள். 2 பெண் குழந்தைகளுக்கு திருமணமான நிலையில் 3வது பெண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். கணவர் இறந்து 18 ஆண்டுகளாகிறது. இந்நிலையில் வீட்டின் மாடியில் உறங்கச் சென்றவர் சடலமாக கிடந்தார். போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் கதவை உடைத்து சாந்தியின் சடலத்தை மீட்டு விசாரிக்கின்றனர். கோவையைச் சேர்ந்த 20 வயது கல்லூரி மாணவி குனியமுத்தூரில் 2-வீலரில் சென்றார். குண்டும் குடியுமான சாலையில் நிலை தடுமாறிய அவர் இளைஞர் ஒருவரின் பைக் மீது மோதினார். இதனால் அந்த இளைஞரிடம் சிரித்தபடி மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றார். பின்தொடர்ந்து சென்ற இளைஞர் மாணவியை மறித்து முத்தம் கொடுத்தார். போலீசார் விசாரணை நடத்தி முத்தம் கொடுத்த முகமது ஷெரீப் என்பவரை கைது செய்தனர். சென்னை அடுத்த படப்பையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குன்றத்தூர் ஒன்றிய எம்ஜிஆர் அணி இணை செயலாளர் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது வீட்டில் குடியிருந்து வந்த இளம்பெண்ணிடம் அதிமுக நிர்வாகியான பொன்னம்பலம் பாலியல் அத்துமீறல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து திருச்சி செல்ல விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்த 4 பேர் கொண்ட கும்பல் வைத்திருந்த பைகளில் சோதனை செய்தபோது ரூபாய் 1,60,00,000 ஹவாலா பணம் சிக்கியது. சந்தேகப்படும்படி நின்றிருந்த 4 பேரும் போலீசார் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசார் அவர்களிடம் துருவி தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.
நம்பிக்கை துரோகம் மற்றும் மோசடி வழக்குகளில் 11 ஆண்டுகளாக வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்த கேரளாவைச் சேர்ந்தவர் ஷார்ஜாவில் இருந்து சென்னை வந்தவரை சென்னை குடியுரிமை அதிகாரிகள் கைது செய்தனர். அவரை கேரள போலீசாரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பார்லிமென்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை துவங்குகிறது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகள் அனுமதித்தால் அனைத்து விவகாரங்கள் குறித்து எளிதாக விவாதிக்க முடியும் என்றும் கூறினார். டெல்லியில் குடியரசு தின அணிவகுப்புக்காக வந்த முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் மற்றும் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பேரிடர் தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 3027 கோடி ஒதுக்கீடு செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இன்டர்போல் ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தாய்லாந்து மற்றும் அமெரிக்காவில் பதுங்கியிருந்த வீரேந்திரபாய் மணிபாய் பட்டேல், ஜனார்த்தனன் சுந்தரம் ஆகிய இருவர் நாடு கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். ஒருவர் நிதி மோசடி வழக்குகளில் தமிழக போலீசாராலும் மற்றொருவர் குஜராத் போலீசாராலும் தேடப்பட்டு வந்தார். மகா கும்பமேளாவில் இன்று முதல் விவிஐபி எனப்படும் அதிமுக்கிய பிரபலங்களுக்கான சிறப்பு பாஸ் வழங்குவதை ரத்து செய்யும்படி உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். கெஜ்ரிவால் மீதான ஊழல் குற்றச்சாட்டு துரதிருஷ்டவசமானது. அவர் என்னுடன் தன்னார்வலராக பணிபுரிந்து வந்துள்ளார். வாழ்க்கையில் எண்ணம் மற்றும் செயல் அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் கூறுவேன் என அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். பள்ளி பருவத்திலிருந்தே உண்மையான பாதையில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கெஜ்ரிவால் பணத்தில் வழுக்கி விழுந்து விட்டார். அவர் பணத்திற்கு தான் முக்கியத்துவம் அளித்து வருகிறார் என்றும் கூறியுள்ளார். வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான அறிக்கையை பார்லிமென்ட் கூட்டுக்குழு தாக்கல் செய்தது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை மீறி வக்பு வாரிய மசோதாவுக்கு கூட்டுக்குழு நேற்று ஒப்புதல் அளித்தது. திருமணம் செய்வதாக கூறி 4 ஆண்டுகள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி ராகேஷ் ரத்தோர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் ராகேஷ் ரத்தோரை கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் பலியானார்கள். இதனால் பாதுகாப்பு மற்றும் போலீஸ் ரோந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 3ஆம் தேதி வசந்த பஞ்சமி திருநாளில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட கோடிக்கணக்கானோர் ஒன்று கூடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச தலைமை செயலர் மனோஜ்குமார் சிங் ஆய்வு செய்தார். தை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. 4 மாட வீதிகள் வழியாக வீரராகவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வலம் வந்தார். பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ அபிராமி அம்மன் அபிராமி பட்டருக்காக அமாவாசையை பௌர்ணமியாக்கிய புராண வரலாறு நிகழ்த்தப்பட்டது. தர்மபுர ஆதீனம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அழகிய நாச்சியம்மன் கோயிலில் நடிகர் யோகி பாபு சுவாமி தரிசனம் செய்தார். பொன்னமராவதி பகுதிகளை சுற்றி யோகி பாபுவுக்கு படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதனையடுத்து இப்பகுதியில் உள்ள பல்வேறு கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை கோட் அருகே உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோயிலை இடிக்கப் போவதாக நகராட்சி அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பக்தர்கள் மற்றும் பாஜ இந்து முன்னணியினர் கோயிலில் குவிந்தனர். இதனையடுத்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு ஊர் மக்கள் தொட்டியம் காவிரி ஆற்றுக்கு சென்று அம்மனுக்கு தீர்த்தக்குடம் எடுத்து வரும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் யானை மற்றும் குதிரை நடனத்துடன் தீர்த்தக்குடம் எடுத்து வந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் உள்ள கல்லூரி வளாகங்களில் ஹமாஸ் ஆதரவாளர்கள் என கருதப்படும் நபர்களின் மாணவர் விசா ரத்து செய்யப்படும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த உத்தரவு விரைவில் அமலுக்கு வரும். அமெரிக்க யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாத அச்சுறுத்தல்கள், காழ்ப்புணர்ச்சி, தீ வைப்பு மற்றும் வன்முறையில் ஈடுபடும் நபர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் விமானமும் ஹெலிகாப்டரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 19 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. விபத்தில் சிக்கிய விமானத்தில் 60 பயணிகள் வரை பயணித்திருக்கலாம். ஹெலிகாப்டரில் 3 வீரர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புக்கு இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் ராணுவ இளம் வீராங்கனை
ஆகம் பெர்ஜர் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து பணைய கைதிகளில் 3 ஆண்கள் வருகிற சனிக்கிழமை விடுவிக்கப்பட உள்ளனர். அவர்களுக்கு ஈடாக பாலஸ்தீனிய கைதிகளும் விடுவிக்கப்பட இருக்கின்றனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவினாலும் 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய வருண் சக்கரவர்த்தி ஆட்டநாயகன் விருதை பெற்றார். நாட்டுக்காக விளையாடும் போது நீங்கள் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை என்னால் தொடர்ச்சியாக செய்ய முடிகிறது. எனக்கு கொடுக்கப்படும் வேலையை நாட்டுக்காக செய்வதற்கு தயாராக உள்ளேன் என வருண் சக்கரவர்த்தி கூறினார். நடிகர் சசிகுமார் நடிக்கும் மயிலாடு படத்தின் போஸ்டர் வெளியான நிலையில் அப்படத்திற்கு தடை விதிக்க கோரி சமூக ஆர்வலர் RTI செல்வம் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். போஸ்டரில் படத்தின் நாயகன் சசிகுமார் மற்றும் நாயகி சேர்ந்து புகைப்பிடிப்பது போன்றிருக்கிறது. இது பெண்களை அவமதிக்கும் வகையில் உள்ளது. எனவே அந்த படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஈவேரா இல்லாமல் அரசியல் இல்லை. அதனால்தான் ஈவேராவை வைத்து சீமான் அரசியல் செய்கிறார். இப்போதும் நாம் அரசியல் செய்ய ஈவேரா தேவைப்படுகிறார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் ஈவேரா குறித்த சர்ச்சை பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக நடிகர் பார்த்திபன் கருத்து தெரிவித்துள்ளார். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் புனித நீராடியதாக வெளியான புகைப்படம் தன்னுடையது அல்ல என நடிகர் பிரகாஷ் ராஜ் மறுப்பு தெரிவித்துள்ளார். 12 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த விஷாலின் மதகஜ ராஜா படம் பொங்கலுக்கு வெளியாகி வெற்றி பெற்றுள்ளது. இதை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கோவிலுக்கு சைக்கிளில் வந்து வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஷால், நான் ஏற்கனவே சொன்னதுதான், 1 கோடி ரூபாயிலிருந்து 4 கோடிக்குள் படம் எடுக்க நினைப்பவர் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு சினிமாவிற்கு வராதீங்க. அதற்கு பதில் வேறு எதிலாவது முதலீடு செய்யுங்கள். மிகவும் மோசமான நிலையில் சினிமா உள்ளது. குறிப்பாக சின்ன படங்களின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது என்றார். நாடோடிகள் படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பல படங்களில் நடித்து வருபவர் அபிநயா. வாய் பேச முடியாத இவர் நடிப்பில் அசத்துகிறார். விஷாலும் இவரும் காதலிப்பதாகவும் திருமணம் செய்ய போவதாகவும் செய்தி பரவுகிறது. இவர் கூறுகையில், விஷால் என்னை இணைத்து தப்பான செய்தி பரப்புறாங்க. இது முட்டாள்தனமானது. அதில் உண்மை இல்லை. ஏதோ வயிற்று பிழைப்பிற்காக இப்படி பேசுறாங்க. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார். 15 ஆண்டுகளாக அவரை தெரியும். நல்ல மனிதர். திருமணத்தை பற்றி யோசிக்கவில்லை. அதற்கு இன்னும் காலம் உள்ளது என்றார். தமிழில் ஆட்டோகிராஃப், தசாவதாரம், வேட்டையாடு விளையாடு, பொன்னியின் செல்வன் உட்பட பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் ரவிவர்மன். தற்போது இவர் அமெரிக்க ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் உறுப்பினராகியுள்ளார். இந்திய அளவில் சந்தோஷ் சிவன் மட்டுமே அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருந்து வந்தார். இப்போது 2வது நபராக இவர் இணைந்துள்ளார். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன் உள்ளிட்டோர் நடித்துள்ள விடாமுயற்சி படம் பிப்ரவரி 6 ரிலீஸ் ஆகிறது. மகிழ் திருமேனி கூறுகையில், விடாமுயற்சி படத்தில் அஜித்திற்கு பிரம்மாண்ட அறிமுக காட்சிகள், பஞ்ச் டயலாக்குகள், பில்டப் எல்லாம் இருக்காது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் திறந்த மனதுடன் பார்க்க வாருங்கள். அனைவரையும் திருப்திப்படுத்தும். இந்த படம் 2 ஆண்டுகள் எடுக்கப்பட்டது போன்ற பிம்பம் உள்ளது. ஆனால் 121 நாட்கள் தான் படப்பிடிப்பே நடந்தது. அஜித்துடன் மீண்டும் இணைவது பற்றி அவரிடமிருந்து அறிவிப்பு வரும் என்றார். ஒரு தலைப்பை 2 படங்கள் உரிமை கொண்டாடும் போக்கு தமிழ் சினிமாவில் அவ்வப்போது நடக்கத்தான் செய்கிறது. அதிலும் ஏற்கனவே வைத்த தலைப்பை மீண்டும் 2 படங்களுக்கு வைத்துள்ளனர். சுதா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் படத்திற்கு பராசக்தி என பெயரிட்டுள்ளனர். இதேபோல் விஜய் ஆண்டனியின் 25வது படத்திற்கு தமிழில் சக்தி திருமகன் என்றும் தெலுங்கில் பராசக்தி என்றும் பெயரிட்டுள்ளனர். சிவகார்த்திகேயன் படம் தெலுங்கிலும் வெளியாவதால் சிக்கல் எழுந்தது. இதனால் இருவரும் தாங்கள் இந்த தலைப்பை பதிவு செய்வதற்கான ஆதாரத்தை வெளியிட்டனர். மற்றொரு புறம் பராசக்தி பட தலைப்பு 1952 சிவாஜி நடிப்பில் AVM தயாரிப்பில் வெளிவந்தது. அந்த தலைப்பை சிவகார்த்திகேயன் படத்திற்கு வழங்கியதாக AVM நிறுவனம் தெரிவித்தது. இந்நிலையில் விஜய் ஆண்டனியை சிவகார்த்திகேயன் பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் நேரில் சந்தித்து இது பற்றி பேசியுள்ளார். இருவருக்குள் ஏற்பட்ட சமரசத்தால் தற்போது பராசக்தி பட தலைப்பு சிவகார்த்திகேயன் வசமாகியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார் ஸ்ருதிஹாசன். அங்கு தனது பிறந்த நாளை கொண்டாடிய ஸ்ருதி அந்த போட்டோக்களை பகிர்ந்து 2025 மேஜிக்கல் ஆண்டு. ஜனவரியில் பிறந்த நான் இந்த ஆண்டை கொண்டாட்டத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குகிறேன். இந்த ஆண்டு அற்புதமான மனிதர்களை கொண்ட கூலி குழுவுடன் கொண்டாடுவது கூடுதல் சிறப்பு என்றார்.